கேளுங்க மகாஜனங்களே கேளுங்க 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 மகாஜனங்களே கேளுங்க 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 மகாஜனங்களே கேளுங்க சுத்தி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சத்தம் இல்லாம கேளுங்க அது சத்தம் இல்லாம கேளுங்க கல்வி இல்லாத கலநீளம் அங்கு குருவியம் வீரலாம் நல்ல புதல்வர்கள் கல்வி இல்லாத கலநீளம் அங்கு குருவியம் வீரலாம் நல்ல புதல்வர்கள் கல்வி இல்லாத
ரெண்டு ஏதோ சொல்லுடா. சரி, எனக்கு ஒரு ஸ்கூலுக்கு போகலாம். சரி, அது டீச்சரை கழிச்சுட்டேங்க. தெரியாது. அப்புறம் மக்கு பையா அப்படியா? அவங்க பணம் கொடுத்துக்கிறேன். பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லி தராங்க இல்லையா? அப்பா மேல மார்க் பண்ணி கொடுத்துறாங்க. ஏன்னா மாப்பிள்ள உன் பையன் எங்க படிக்கிறான்? கவர்மெண்ட் பள்ளி வச்சுறீங்களா? ஏன் மாப்பிள்ள மருமக நீங்க எங்க படிக்கிறீங்க? அவங்க நீங்க உங்க பள்ளிக்கூடத்துல என்னென்ன சொல்லி தராங்க? நல்ல கல்வி, விளையாட்டு, உடல் பயிற்சி, பாட்டு எல்லாம் சொல்லி தர்றாங்க. என்ன சொல்லி தராங்களா? பள்ளிக்கூடத்துல ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன நீ சொல்லு மருமான அந்த ஒண்ணு கேட்டு பார்த்து நீங்க சொன்னீங்களாமே சொல்லு. ஏன்னா மாப்பிள்ள ஒரு மூணுக்கு என்ன சொல்லுறாங்க? ஒண்ணுக்கு ரெண்டு போறதுக்கு என் பையனுக்கு ஒண்ணுக்கு போறதுக்கு ஒண்ணுக்கான்னு சொல்றாங்க. ஷூ பாத்ரூம் நம்ம காட்டு போடிடுவான். காட்டிட்டு போறோம். சரி அவனுக்கு வந்து பேசிட்டு இருக்க போற. நாளைக்கு வந்து நான் பீஸ் எடுத்து போற. நாளைக்கு வந்து கட்டணம் சொல்லலாம். அந்த பீஸ் எடுத்து போய் கதவு வாங்கிட்டு வேற பீஸ் போ. நாளைக்கு வந்து கட்டணம் போ. அடுத்தபடியாக ஒரு இனிமையான பாடல். ஒரு சின்ன நாடகம் போத இன்னும் 4-5 நாடகம் இருக்குது. இது வந்து சொல்லியா கூடம் செல்ல விரும்பு பாடமெல்லாம் கட்டி கரும்பு கூடம் செல்ல விரும்பு பாடமெல்லாம் கட்டி கரும்பு அரிசிருப்பே திரும்பு கரிசிருப்பே திரும்பு கூட்டான ரங்கிருக்கு கும்பலும் சேர்ந்திருக்கு கூட்டான ரங்கிருக்கு கும்பலும் சேர்ந்திருக்கு கையில காசிருக்கு கூட்டவும் இருக்கு கையில காசிருக்கு கூட்டவும் இருக்கு நாடு செழிக்காதது
படிக்கலாம் வாங்க என்ற ஒரு நாடகம் அனைவரும் அமைதியாத்து தெரிவிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருமானம் பெற்றவருக்கு போல பெற்றவங்களுக்கு அவமானம். நீங்க குழந்தைய படிக்கிற வயசுல 14 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளை
பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம வேலைக்கு அனுப்புனீங்கன்னா அரசாங்கம் என்ன செய்ய தெரியுமா? குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக வேலை கொடுத்த ஒரு வருட கடுமையான தண்டனையும் உங்களை மாதிரி பொறுப்பில்லாத குழந்தைகளை பெற்று விட்டுட்டு வேலைக்கு அனுப்பக்கூடிய பெற்றோருக்கு ஒரு வருட கடுமையான சிறை தண்டனையும் கட்டாயம் சட்டத்தில் எடுத்திருக்கு. அப்ப மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. நல்ல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது மகளிர் சுய குழு உறுப்பினர்களே, பெண்களை நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்க வீட்டு பக்கத்துல சித்தி கொடுமை, அப்பா கொடுமை, மாமியார் மருமகள் கொடுமையில சின்ன சின்ன குழந்தைகள் பாதிக்கப்பட்டா அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, கோவை மாவட்ட கலெக்டரேட்டில் இருக்கக்கூடிய 10, 9, 8 டான் பாஸ்கோ அன்பு இல்லத்துக்கு நீங்க இலவசமா போன் பண்ணீங்கன்னா சின்ன குழந்தை கூட போன் பண்ணலாம். நம்பர் என்ன? 10, 9, 8 இந்த 4 நம்பரை போட்டு நீங்க ஃப்ரீயா போன் பண்ணா உடனடியாக குழந்தை தொழிலாளர் நலத்து அலுவலரும் அதிலிருந்து மாவட்ட ஆட்சியர் தொழிலாளர் நலத்துறை அலுவலரும் வந்து உங்களை எல்லாம் விடுவிப்பாங்க. இந்த மாதிரி கொடுமை பண்ற பெற்றோருக்கு அபராதமும் சிறை தண்டனை விதிக்கப்படும். ஆகவே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் பள்ளிக்கூடம் போகணும். நிச்சயமா 10 ஆண்டு படிக்கிறதுக்கான முயற்சிகளை மகளிர் சுயநிலை உறுப்பினர்களும் தொண்டு நிறுவன பிரதிநிதிகளும் இங்கே இருக்கக்கூடிய வசந்த எஜுகேஷனல் ட்ரஸ்ட் கல அலுவலர் திருமதி ஜெயலட்சுமி இந்த பகுதிக்கு வருவாங்க. அவங்க கிட்ட தகவல் கொடுத்தாலும் தக்க நடவடிக்கை எடுப்போம். ஆகவே இங்க இருக்கக்கூடிய யாரும் குழந்தை தொழிலை ஊக்குவிப்பாம உங்க வீட்டுல கூட குழந்தைகளை வேலைக்கு வைக்காம அரசு சார்ந்த ஒரு தொண்டு நிறுவனம் வேலுகிருஷ்ணா பிஞ்சாவினுடைய திட்டத்திற்கு ஆதரவு தருமாறு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறோம். மறந்துடாதீங்க. நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 10, 9, 8 குழந்தைகளா சொல்லுங்க. என்ன நம்பர் போன் பண்ணணும்? ஒரு பாப்பா எனக்கு ஒரு தம்பி என்ன சொல்லி எந்த நம்பரு? இந்த நம்பருக்கு போன் பண்ணி எல்லாம் நல்ல ஒரு தூர கை தட்டுங்க. தம்பி பேர் என்ன? சொன்னாரு. ஆகவே நீங்க வந்து குழந்தை தொழிலை ஒழிப்போம், மக்கள் நாம பங்கேற்கணும். அடுத்தபடியாக சார், நீங்க எல்லா விஷயம் சொன்னீங்க சரியா? இப்ப 10 குழுக்களுக்கு போன் பண்ணா வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டிட்டு போய் அவங்க என்ன பண்றாங்க? நல்ல கேள்வி கேட்டாருங்க. கூட்டிட்டு போய் உங்க குழந்தைங்க எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சதோ அதே ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுவோம். 10 குழந்தைங்க 20 குழந்தைங்க ஒட்டுக்கா இருந்தா சிறப்பு பள்ளி எந்த பகுதியில் இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு படித்த ஒரு பெண்மணியை கொண்டு பள்ளியை தொடங்கி அதன் மூலமாக ஓராண்டுக்கு 1 வருஷத்துக்கு காலையில டிஃபனு, மத்தியான சாப்பாடு, சாயந்தரம் டிஃபன், அடுத்தது இல்லாம அவங்களுக்கு வந்து சீருடை புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்படும். 2வது இதை வந்து சமூக நல அலுவலர் தன்னார்வ தொண்டு பிரதிநிதிகள் எங்களது அறிவுரை வளர்ச்சி திட்டத்தினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கோவிராஜா சார் அதை சார்ந்த அலுவலர்கள் கண்காணிப்பு உங்களுக்கு 1 வருட முடிவில் மாவட்ட ஆட்சியர் கையெழுத்து போட்ட டிசி கொடுப்பாங்க. கலெக்டர் கையெழுத்து போட்ட டிசி கொடுப்பாங்க. இந்த டிசி வச்சு நீங்க வந்து இந்த குழந்தைகளை முறையான பள்ளிகளை சேர்க்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த குழந்தைகள் 1 வருஷம் தொடர்ந்து படிக்கும் போது அவர்களுக்கு 1200 ரூபாய் அரசு மத்திய அரசினுடைய ஊக்கத்தொகை கொடுக்கப்படும். குழந்தைகளாக 1200 ரூபாய். ஆகவே உங்க குழந்தைகளை படிக்க வைங்க. முதல்ல ஒரு பாட்டு சொன்னாங்க, கல்வி இல்லாத வீடு கனவீனம். ஆகவே குழந்தைகளை படிக்க வைக்கும்போது மட்டும்தான் ஒரு பெண் படிக்கும்போது இந்த சமுதாயத்தில் ஒரு குடும்பமே படிக்கிறது. பெண் குழந்தைகளை படிக்க வைங்க, ஆண் குழந்தையும் படிக்க வைங்க. ஆணும் பெண்ணும் சமம், இதுதான் நமது முக்கிய லட்சியம். இன்னைக்கு நமது இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிரதமர், தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருப்பது கூட நினைப்பது ஒரு பெண். இந்தியாவினுடைய அதிகாரம் சொல்லக்கூடிய ஒரு சக்தியாக விளங்குவதும் ஒரு பெண். நமது இந்தியா குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடியதும் ஒரு பெண். ஆகவே பெண்களே, உங்கள் குழந்தைகளை படிக்க வையுங்கள். பெண்கள் படிக்க வைப்போம், பெருமையை நாட்டிற்கு சேர்ப்போம். என்ன படிச்சு என்ன போறேன்?
ரொம்ப சந்தோஷமா இருக்கு உனக்கு. குட்டி பொண்ணு சுந்தரிக்கு ஒரு சந்தோஷம். குட்டி பொண்ணு சுந்தரிக்கு ஒரு சந்தோஷம். கைதட்டுங்க. என்ன பாட்டு? முட்டை பாட்டு. என்ன முட்டை? வாத்து முட்டை இல்ல, இது கோழி முட்டை. கலை நிகழ்ச்சியில நாடகம் போடுறோம், பாட்டு போடுறோம், முட்டைக்கோள் சொல்றோம்னா வித்தியாசம் நினைக்கிறீங்களா? முட்டை என்ன கலர் வேணும்? எல்லாருக்கும் வெள்ளை கலர் வேணா டாக்டருக்கா? வெரி குட். சரிங்க, கைதுக்கிறோம். அதாவது முட்டை வெள்ளை கலர், முட்டை சொல்ல என்னவா மாறி வெளியே வரும்? என்ன இருக்கு? வெரி குட். இப்ப நாங்க ஏன் அந்த பாட்டை பார்ப்போம்? கோழி குஞ்சு இருக்குல்ல, அதை நம்ம ஒரு வருஷம் கூட வளர விட மாட்டோம். என்ன பண்ணிடுவோம்? அது எவ்வளவு தியாகம் பண்ண நமக்காக. நம்மளாம் 60 வருஷம் இருப்போம். சும்மா லேசா மண்டை வலிச்சா ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம், அதுக்கு மேல வலிச்சா பெரிய ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஆனா அந்த கோழி பாவம் நமக்காக எவ்வளவு தியாகம் பண்ணுது. ஒரு வருஷத்துக்குள்ளே செத்து போயிடுது. கொண்டுடுறோம்.
ஒரே ஒரு மலர் அப்படிதானே அது தியாகம் பண்ணாட்டி ரொம்ப பேருக்கு நமக்கு கட்டலாம் போயிடும். நம்ம தியாகம் எவ்வளவு முக்கியமானது. அப்ப நீங்க எல்லாருமே தியாகிகளா மாறணும். நம்ம நாட்டு பேரு தியாகியா யாரா சொல்லுவாங்க? ஒரு தியாகி சொல்லுங்க. தியாகி பேரு காந்தி. இவர்களெல்லாம் தியாகிகள் கலைஞர்கள். உங்களுக்கு ஒரு நல்ல நாடக போட்டு நீங்களாம் படிக்கணும். இங்க யாருமே குடிக்கூடாது. என்ன குடிக்கூடாது? இதெல்லாம் நல்ல நல்ல கருத்துக்களே சொல்ல முடியாங்க. ஆகவே இந்த தியாகத்தை பற்றி ஒரு ஓய்வு பாடல். ஏன்னா அவங்க நினைச்சுட்டு கழிச்சு போவாங்க. பல்லமா நான் பாடுறத நீங்க அப்படி பாடணும். ஓகே. முட்டைக்குள்ள இருக்கும்போது முட்டைக்குள்ள இருக்கும்போது என்ன